ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2ல ஒரு முக்கியமான கன்ஸ்ட்ரக்ஷன் அப்டேட் பார்க்க போகிறோம். அதாவது ரெட் லைனில் இருக்கிற முகலிவாக்கம்ல ஸ்டார்ட் பண்ணி ஆலந்தூர் மெட்ரோ வரைக்கும் ஒர்க்ஸ் எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம இப்போ எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம்னா வடபழனி டு பூந்தமல்லி ரோட்டில் இருக்கிற ஆலப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் தாண்டி இருக்கும். இந்த ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டெக்கர் மெட்ரோ ஸ்டேஷன். அதாவது மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் போகுது. இந்த டபுள் டெக்கர் லைன்ல இருந்து டுவர்ட்ஸ் முகலிவாக்கம் இந்த ரெட் லைன் தனியாக பிரிஞ்சு திரும்புது. இந்த டபுள் டெக்கர் லைனை பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் ஆல்ரெடி பேசியிருக்கோம். அதோடைய லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் பூந்தமல்லி ரோட்டில் வடபழனி டு பூந்தமல்லி ரோட்டில் திரும்பின அந்த ரெட் லைன் மவுண்ட் பூந்தமல்லி ரோட்டில் ஜாயின் ஆகுது. இந்த ரோட்டில் நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் ஸ்டாப் தான் முகலிவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். இது எக்ஸாக்டாக மவுண்ட் பூந்தமல்லி ரோட்டில் உள்ள சரவணா ஸ்டோர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் வருது. இங்கே ஸ்டேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் இப்போதைக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு. நார்மலாகவே இந்த சரவணா ஸ்டோர்ஸ் ஏரியாவில் கூட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ அது கூடவே இந்த மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷனும் நடக்கிறனால இந்த இடத்துல டிராஃபிக் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. இந்த ஸ்ட்ரெச்சோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3.14 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு டபுள் டெக்கர் ஸ்ட்ரக்சர். அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஒரு எலிவேட்டட் ஃப்ளைஓவராக அமைய போகுது. அதுக்கும் மேலே உள்ள செகண்ட் லேயரில் தான் நம்ம ரெட் லைன் மெட்ரோ ட்ராக் வருது. இந்த ஸ்பெசிஃபிக் டிசைன் முகலிவாக்கம்ல ஸ்டார்ட் ஆகி ராமபுரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு கண்டினியூ ஆகுது. இந்த எலிவேட்டட் ஹைவே இன்னுமே இந்த மவுண்ட் பூந்தமல்லி ரோட்டில் டிராஃபிக்கை கம்மி பண்ணுன்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ முகலிவாக்கம் தாண்டின ஏரியாவில் கரண்ட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லாவே போயிட்டுருக்கு. டாப் லேயரில் வர மெட்ரோ லேயருக்கு பார்த்தீங்கன்னா வியாடக்ட் அப்புறம் ஸ்லாப்ஸ் எல்லாம் வச்சு ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு கீழே வர எலிவேட்டட் ஃப்ளைஓவருக்கு இன்னுமே ஃபுல்லாக ஒர்க் முடியலை. இப்போதைக்கு அந்த பில்லர் கேப்ஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்க. மேலே ஃப்ளைஓவருக்கான ரோட் லேயர் இன்னுமே சில இடங்களில் போடலை. முகலிவாக்கம் தாண்டி அப்படியே நம்ம முன்னாடி வந்தால் அடுத்து வர்றது தான் ராமபுரம் மெட்ரோ ஸ்டேஷன். இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் ஐடி பார்க்குக்கு ஆப்போசிட்டில் வர பாம் ஷோர் ஹோட்டல் பக்கத்துலேயே தான் இந்த ஸ்டேஷன் அமையுது. இங்கே பார்த்தாலே தெரியும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நல்லபடியாகவே நடந்துகிட்ருக்கு. ஃப்யூச்சரில் இந்த ஸ்டேஷன் ஓப்பன் ஆனதும் டிஎல்எஃப் ஐடி பார்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் டெய்லி இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ராமபுரம் ஸ்டேஷனை தாண்டி கொஞ்சம் தூரம் போனாலே நம்ம முன்னாடி பேசின அந்த டபுள் டெக்கர் ஸ்ட்ரக்சர், அதாவது மேலே வர மெட்ரோ ட்ராக்குக்கும் கீழே வர ஹைவே ஃப்ளைஓவருக்கும் 2 லேயர்லுமே ஒர்க்கு நல்லா ஸ்பீடாக போயிட்டு இருக்கிறத இங்கே தெளிவாக பார்க்க முடியுது. ராமபுரம் தாண்டினா அடுத்து வரது தான் மணப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த ராமபுரம் டு மணப்பாக்கம் ஸ்ட்ரெச்சில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நல்லாவே ப்ராக்ரஸ் ஆகிருக்கு. ஒரு சில இடங்களில் கீழே வர ஹைவே ஃப்ளைஓவருக்கு பீம்ஸ் எல்லாம் கூட போட்டாச்சு. மேலே அந்த ரோட் லேயர் போடுற ஒர்க்கு மட்டும்தான் இப்போ பெண்டிங் இருக்கிறது. இந்த ஸ்டேஷன் எக்ஸாக்டாக எங்கே வருதுன்னு பார்த்தா மணப்பாக்கம் மெயின் ரோட்டுக்கும் சத்யாநகர் மெயின் ரோட்டு ஜங்ஷனுக்கும் கொஞ்சம் முன்னாடியே வருது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா மணப்பாக்கம் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஹோட்டலுக்கு பக்கத்திலேயே அமையுது. அதை தாண்டி முன்னாடி போனாதான் எம்ஐஓடி ஹாஸ்பிட்டல் வரும். ஸோ இந்த ஸ்டேஷன் எம்ஐஓடி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே வருது. இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த அந்த டபுள் டெக்கர் ஸ்ட்ரக்சர் இந்த மணப்பாக்கம் ஸ்டேஷனை தாண்டி முடியுது. மணப்பாக்கம் ஸ்டேஷன் தாண்டினதும் இந்த டபுள் டெக்கர் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சு அடுத்து சிங்கிள் டெக்கர் மெட்ரோ லேயர் மட்டும்தான் கண்டினியூ ஆகுது. அப்படியே முன்னாடி வந்தால் நம்ம இப்போ அடையார் ஆற்று மேலே கிராஸ் பண்ணி போகிறோம். இங்கே ரிவர் மேலே நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் ஆல்மோஸ்ட் நல்லாவே முடிச்சிட்டாங்க. மேலே வர ட்ராக்குக்கான வியாடக்ட் எல்லாம் பிளேஸ் பண்ணி ஒர்க்கை நீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. மணப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அடுத்து பார்க்குறது சென்னை ட்ரேட் சென்டர் மெட்ரோ ஸ்டேஷன். இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா பில்லர்ஸ் போட்டு வியாடக்ட் ஸ்லாப் எல்லாம் பிளேஸ் பண்ணி ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே மெட்ரோ ட்ராக் போடுறது அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் இதுதான் பெண்டிங் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷனோட ரூஃப் லேயர் ஒர்க் இப்போ ஆக்டிவாக நடந்துட்டு இருக்கிறத நம்மளால் இந்த வீடியோவில் பார்க்க முடியுது.
இந்த சென்னை ட்ரேட் சென்டர் மெட்ரோ ஸ்டேஷனை தாண்டின உடனே நம்ம ட்ராவல் பண்ணுற ரூட்டில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. அதாவது கார், பஸ் மாதிரியான வெஹிக்கிள்ஸ் நேராக போகிறதுக்கு மெயின் ரோட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷனோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறனால அந்த மெயின் ஜங்ஷனில் டிராஃபிக்கை டைவர்ட் பண்ணிட்டாங்க. நம்ம நேராக கத்திப்பாரா ஃப்ளைஓவர் வரைக்கும் போகிறதுக்கு ஒரு டெம்பரரி ஆல்டர்னேட்டிவ் ரூட் தான் இப்போ யூஸ் பண்ணி ஆகணும். இந்த டிராஃபிக் டைவர்ஷன்னால நம்ம மெயின் ரோட்டை விட்டுட்டு டைவர்ஷன் ரூட்டில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் ஒர்க் எக்ஸாக்டாக கிரவுண்ட் லெவலில் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத நம்மளால் தெளிவாக கவர் பண்ணி இந்த வீடியோவில் எடுக்க முடியல. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தா கத்திப்பாரா ஃப்ளைஓவர் கிட்ட இருக்கோம். இங்கே மேலே நீங்கள் பார்க்குற இந்த மெட்ரோ பிரிட்ஜ் தான் பட் ரோட்லேருந்து வர ட்ராக்கு. இங்கே மெட்ரோ வேலைகள் ரொம்ப ஸ்பீடாக நடந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயில் இருக்குது. இதுதான் சென்னை மெட்ரோலையே ஹைட் அதிகமாக உள்ள ட்ராக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தா, ஆல்ரெடி கத்திப்பாராவில் நமக்கு ப்ளூ லைன், க்ரீன் லைன் ட்ரெயின் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த புது ரெட் லைன் ட்ராக் அந்த 2 பழைய ட்ராக்குக்கும் மேலே கிராஸ் ஆகி போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது இவ்வளோ ஹைட்டில் இருக்குது. இந்த ட்ராக் இங்கேருந்து நேராக போய் ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷனில் கனெக்ட் ஆகுது. ஆலந்தூர் ஸ்டேஷனில் ஆல்ரெடி நம்ம ப்ளூ லைன், க்ரீன் லைன் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. இதனால் மக்களுக்கு என்ன பெரிய பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் இந்த ரெட் லைன் ரூட்டில் ட்ராவல் பண்ணி ஏர்போர்ட் போக நினைக்கிறீங்கன்னா டைரெக்டாக ஆலந்தூர் ஸ்டேஷனில் இறங்கி ட்ரெயின் மாதிரி ஈஸியாக ஏர்போர்ட் போய்க்கலாம். இந்த ரெட் லைன் ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா போரூர் சைடில் இருந்து ஏர்போர்ட் வரவங்களுக்கு ட்ராவல் டைம் ரொம்ப குறையும், மக்களுக்குமே இன்னுமே வசதியாக இருக்கும். ஸோ இதுதான் முகலிவாக்கம் தொடங்கி ஆலந்தூர் வரைக்கும் இப்போ கிரவுண்டில் இருக்கிற கரண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்டஸ். பட் ரோட்டில் மட்டும் ரோட் பிளாக் பண்ணி டைவர்ஷன் போட்டிருந்தனால அங்கே ஸ்டேஷன் ஒர்க் எக்ஸாக்டாக எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு நம்மளால் தெளிவாக பார்க்க முடியல. இந்த அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.